வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றிகள். சரி, மேஷம் ராசி 2025 எப்படி இருக்கும்? மேஷராசிக்காரங்களுக்கு 2025ல மே மாத பிற்பகுதியிலிருந்து வரக்கூடிய 7.5 சனியின் ஆரம்பம் இருக்க போகுது. இதெல்லாம் விட மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சில இடங்கள்ல அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நவம்பர்ல இருந்து 2025 ஜூன் வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் பலவீனமாகி 12ஆம் இடத்தில் சனி வருவது எழுதி வச்சுக்கோங்க. சில சங்கடமான சில அமைப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஜோசியத்துல உண்மையை மட்டும்தான் சொல்ல முடியும். என்னால ஆறுதல் சொல்லிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் வேணாம்னா அந்த வீடியோவை தாராளமா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் தொடக்கமாக விரைய சனி ஆரம்பிக்குது. விரைய சனியில இருக்கக்கூடிய சில புதிய அறிமுகங்கள், புதிய தேவையில்லாத தொடக்க அமைப்புகள், சில காதல் அமைப்புகள் அப்படின்ற மாதிரியான சில அறிமுகங்களை உண்மை முகத்தை காட்டக்கூடிய சில அமைப்பு. எல்லாரும் 7.5 சனியில விரைய சனியை பண விரயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, விரயம் என்பது உங்களை விட்டு போகக்கூடிய அமைப்பு, நீங்கள் இழக்கக்கூடிய அமைப்பு. பண விரயம் நடக்கும். பொருளாதாரம், வேலை விரயம், பொருளாதார விரயம், காதல் விரயம், கற்பு விரயம், இந்த விரய அமைப்புகள் அத்தனையுமே இருக்கக்கூடிய அமைப்பு. விரயம்ங்க, எதை நீங்க இழக்கிறீங்க, எதை இல்லாமக்குறீங்க, இதற்கான 100% அறிமுகங்கள் இந்த நவம்பர்ல இருந்து 2024 நவம்பர்ல இருந்து 2025 ஜூனுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். இந்த காலகட்டங்கள்ல சந்திக்கக்கூடிய எந்த நபர்களும் நிரந்தரமான அமைப்புகள்ல இருக்க மாட்டாங்க. இப்ப சொல்லக்கூடிய நெகட்டிவான பலன்கள், நீங்கள் ஒளி இழந்த அமாவாசை சந்திரன், கிரகண சந்திரன், தேய்பிரை சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய சனி, ராகு மாதிரியான இருள் கிரகங்களால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்திரனாக உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இருந்தால் இந்த அமைப்பு கடுமையான கெடுபலன்களை கொடுக்கும். கடுமையான கெடுபலன்களை கொடுக்கும். நீங்க கணவனை பிரியறது, இழக்கிறது, காதலை பிரியறது, இறக்கிறது, இழக்கிறது, உயிர் உறவுகள், இழப்பு, இறப்பு, தெளிவா வார்த்தையை பேசுறேன். இது மாதிரியான சில அமைப்புகளை இங்கதான் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்னன்னு கத்துக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. இது மாதிரியான அமைப்புகள்ல இருக்கும். சரி, குரு 3ஆம் இடத்துல மறையிறாரு. 3ஆம் இடத்துல குரு மறையக்கூடாதுங்க. என்னதான் இருந்தாலும் அவர் மறைஞ்சு அவருடைய வாக்கிய வீட்டை தொடர்பு கொள்வது ஒரு அளவுக்கு பாக்கியங்கள் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் இருந்தாலும் தயவு செய்து இந்த குரு பயிற்சி நடக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தானே தவிர எல்லாத்தையும் தகர்த்து நிறுத்திடுவாரு அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு இல்லை. 3ஆம் இடத்து குரு உங்களுக்கு நேரடியாக 7, 9, 11ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்றாரு. இந்த அமைப்புகள்ல வரக்கூடிய குருவின் தன்மை, இந்த மொத்த பலன்களையும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ராஜயோக கிரகங்களின் மொத்த அமைப்புகளையும் வச்சுதான் பலன் சொல்றேன். இந்த அமைப்புகள்ல குருவின் பார்வை ஒரு அளவுக்கு சில அமைப்புகள் இருக்கும். சரிங்களா? இதற்கு அடுத்த நிலையாக ராகு, இதுல என்னன்னா பொது பலன் வேற சில விஷயம் பார்த்தேன். அடுத்த வருஷத்துல 2025 பாருங்க, காற்று மண்ணால மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அரசாங்கம் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் உலகளாவிய நிலையிலே வரும். இது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான பர்சனல் விஷயத்தை மட்டும் பார்ப்போம். இந்த அமைப்புகள்ல குரு பார்ப்பது லாபஸ்தானத்தையும் 7ஆம் பாவகத்தையும் 3ஆம் பாவகத்தையும் இந்த மாதிரியான உபஜயஸ்தானங்களோடு சுபர் தொடர்பு கொண்டிருப்பது உங்களுடைய முயற்சிகளை அப்படி தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே தவிர மிகப்பெரிய நல்ல பலன்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. இதுக்கு அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ஆகும். இதுவும் ஒரு சங்கடங்களை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தன்மை தான். அப்போ ஒரு அளவுக்கு இந்த ஒரு வருஷம் கட்டுக்குள்ள இருக்கும். ஆனாலும் இந்த வருஷத்துல 2025 முதல் கால் ஆண்டுக்கு, அரை ஆண்டுக்கு இவரு ராசிநாதன் நீச்சமாக பலவீனமாக இருப்பது அது மிகப்பெரிய சில தேவையில்லாத அறிமுகங்களை கொடுத்துட்டு போகும். இது 40 வயதுக்கு கீழ்பட்டு இருக்கிறவங்களுக்கு, மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் மிகப்பெரிய அளவுல டல் இருக்கும், சுணக்கங்கள் இருக்கும், எதிர்பார்த்த ரிசல்ட் வராத சில அமைப்புகள் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். திருமணமான மத்திம வயது அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல கணவனையோ மனைவியோ விட்டு டெம்பரவரியா பிரிந்து போயிட்டு வரக்கூடிய சில அமைப்புகள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் தசாபுத்தியை ஒத்துழைக்கிற அமைப்புகள்ல 6, 8ஆம் அமைப்பு மிகப்பெரிய தொல்லை இல்லாம இருக்கக்கூடிய தன்மைகள்ல உங்களுக்கு மிக சரியான சில அமைப்புகள் வந்தே தீருங்க. பெரியவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தி அடையும். சரிங்களா? இதுக்கு இடையில பிள்ளைகள் சார்ந்த அமைப்புகள்ல சில ஒரு மாதிரி மனக்கலக்கம்ன்ற மாதிரி இருக்கும். வீடு, மனைகள், நிலம் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல ஒரு மாதிரி நெருடல்கள் மாதிரி இருக்கும். நீங்களே ஒளி பொருந்திய சந்திரன் இருக்கக்கூடிய தன்மை, சந்திரனே பௌர்ணமியாக இருக்காரு, குருவின் பார்வையில் இருக்காரு, சுக்கிரனோடு இணைந்திருக்காருன்றப்ப இந்த அமைப்புகள் கெடுபலன்கள் குறைவாக இருக்கும். புதிய தொடக்கம், திருமணம் மாதிரியான நல்ல அமைப்புகள் 30 வயதுக்கு மேற்பட்ட அமைப்புகள் இருக்கும். ஒரு சின்ன நெருடல்கள் ஏதாவது ஒரு உங்களுடைய தசையின் காரகத்துல உயிர்காரக கெடுதல்
இருக்கும், ஜடக்காரக கெடுதல் இருக்காது. ஓகேங்களா, இந்த அமைப்புகள் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக மேஷராசிக்காரர்களுக்கு மிகுந்த கவனத்தோட கால் வைத்து போகக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 நிச்சயமாக இருக்கும். வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.